ஆப்கானிஸ்தானை சார்ந்த ஒரு ஏழை குடும்பம் வறுமை காரணமாக முகலாய பேரரசர் அக்பரின் சிறப்பான ஆட்சியின் கீழ் அடைக்கலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில ஈரானை விட்டு வெளியேறி இந்தியாவை நோக்கி யாத்திரை புறப்படுறாங்க. ஆனா அவங்க பயணம் அடர்ந்த பாலைவனங்களின் வழியாக இருந்தது. உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் கால் கடுக்க பல நாட்கள் பயணம் மேற்கொண்ட நிலையில அந்த குடும்பத்தில் ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பிறக்குது. ஆனால் ஏற்கனவே களைத்து போயிருந்த அந்த குடும்பம் அந்த குழந்தையை அங்கேயே கைவிட எண்ணியதா. ஆனால் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்த பெற்றோருக்கு அதை கைவிடும் எண்ணம் அறவே விலகி இருக்கு. அதன் பிறகு அந்த குழந்தைக்கு மெகருநிஷா அப்படிங்கிற பேரை வந்து வைக்கிறாங்க. பல இன்னல்களை கடந்து குழந்தையுடன் அக்பரோட கோர்ட்டை வந்து அடைகிறாங்க அந்த குடும்பம். இவர்களின் குறைகளை கேட்ட அக்பர் இந்த குழந்தையின் தந்தைக்கு அரண்மனையை நிர்வகிக்கும் ஒரு அதிகாரியாக பொறுப்புலங்கிறாரு. இப்படியே ஆக்ரா கோட்டையில வளர்க்கப்பட்டதால சிறு வயதிலிருந்தே பொயட்ரி, மியூசிக், காலிகிராஃபி, பெயிண்டிங் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாழ் பயிற்சியும் இப்படியே மெகருநிஷாக்கு 17 வயது ஆகும்போது அவங்களோட தந்தை ஷேர் ஆப்கன் அப்படிங்கிற மிலிட்டரி ஆபீசர் கூட திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. இதனால ஆக்ரா கோட்டையை விட்டுட்டு பெங்காலுக்கு கிளம்புறாங்க மெகருநிஷா. பெங்கால இந்த தம்பதிகளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறகுது. இப்படியே இவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும் போது இவங்களோட ஹஸ்பண்ட் ஷேர் ஆப்கன் ஒரு கிளர்ச்சியை அடக்க போகும்போது அங்கேயே மரணம் அடைஞ்சிடறாரு. திரும்பவும் விதவியா கையில குழந்தையோட ஆக்ராக்கே திரும்பி வராங்க மெகருநிஷா. அப்போது ஆக்ராவை அக்பரின் மகனான ஜஹாங்கீர் தான் அரசனா ஆண்டுட்டு இருந்தாரு. விதவையாக சிறு வயதிலேயே வெள்ளை நிறை ஆடையை உடுத்தி கொண்டு தனது மகளுடன் ஒளிந்து ஒளிந்து வாழ ஆரம்பித்தாங்க நூர்ஜஹான். இருந்தாலும் பெயிண்டிங், கவிதை எழுதுவது, எம்ப்ராய்டரி போன்றவற்றில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. இப்படியே 4 வருடங்கள் ஆக்ராவிலேயே தன்னோட வாழ்க்கையை வந்து கழிக்கிறாங்க. ஒரு நாள் ஏதோ ஃபெஸ்டிவலுக்காக இவங்க அரண்மனையை அழகுபடுத்திட்டு இருக்கும்போது எதேச்சையாக ஜஹாங்கீர் வந்து இவங்களை பாக்குறாரு. இவங்களோட டேலண்ட் பார்த்து வியந்த ஜஹாங்கீர் இவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாரு. பேசும்போதுதான் இவங்களோட டேலண்ட், பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாத்தையுமே பார்த்து வியந்த ஜஹாங்கீர் 1611 இவங்களை திரும்பவும் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரேஜ்க்கு அப்புறம் ஜஹாங்கீர் மெகருநிஷாக்கு நூர்ஜஹான் அப்படிங்கிற பேரை வந்து வைக்கிறாரு. நூர்ஜஹான் அப்படிங்கிற பேரோட மீனிங் என்னன்னா லைட் ஆஃப் த வேர்ல்ட். இப்படியே அரசர் ஜஹாங்கீரோட 20வது மனைவியா வாழ்க்கையை தொடங்கிய நூர்ஜஹான் வெகு சில நாட்களிலேயே ஜஹாங்கீரோட மற்ற எல்லா மனைவிகளையும் நிர்வகிக்கும் தலைமை பொறுப்பை ஏற்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம திருமணமான நெக்ஸ்ட் இயர்லேயே பார்த்தீங்கன்னா கோர்ட்ல நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்ஸ்லையும் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜஹாங்கீருக்கு தேவைப்படும் போது தேவையான அட்வைஸும் பண்றாங்க. அரசர் ஜஹாங்கீரோட உடைகளை இவங்களே வடிவமைத்து தைக்கிறாங்க. பெர்ஃப்யூம், ஜுவல்லரி போன்றவற்றையும் இவங்களாவே மேக் பண்றாங்க. இதனால ஜஹாங்கீரோட அன்பையும் நம்பிக்கையும் வெகு விரைவிலேயே பெறாங்க நூர்ஜஹான். இப்படியே அரசியல் விவகாரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபட ஆரம்பித்த நூர்ஜஹான் ஒரு காலகட்டத்தில் அரச கட்டளைகளை ஜஹாங்கீருக்கு பதிலா இவங்களே பெற பொசிஷன் அரச குடும்பத்து கூட இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச நூர்ஜஹான் தன்னோட மகளை வந்து ஜஹாங்கீரோட இளைய மகனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஜஹாங்கீர் கொஞ்சம் கொஞ்சமா நோய்வாய்ப்பட்டாரு. அரசியல் விவகாரங்கள்ல அவர் அடிக்கடி தலையிட முடியல. இதனால அவருக்கு பதிலாக முகலாய பேரரசை கட்டி காப்பாற்றிய பெருமை நூர்ஜஹான் அவர்களே. தன்னோட ஆட்சி காலத்துல தன்னோட பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயத்தை வந்து வெளியிடுறாங்க நூர்ஜஹான். இந்திய வரலாற்றிலேயே ஒரு ராணியின் பெயர் பொறிக்கப்பட்ட நாணயம் நூர்ஜஹானோடது மட்டும்தான். இப்படியே 1617 இருந்து 1627 வரை டெல்லியை அமைதியாக ஆள்றாங்க நூர்ஜஹான். 1627 கிங் ஜஹாங்கீர் வந்து இறந்துடுறாரு. தன்னோட கணவரோட மரணத்துக்கு அப்புறம் தன் மகளின் கணவரும் ஜஹாங்கீரோட இளைய மகனுமான ஷெகரியாரை வந்து அரச பதவிக்கு கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஆனா ஜஹாங்கீரோட இன்னொரு மகனான ஷாஜஹான் ஆல்ரெடி பவர்ஃபுல்லான மிலிட்டரியை வந்து செட்டப் பண்ணி வச்சிருந்ததால நூர்ஜஹானால அவங்களோட மருமகனை அரசனாக்க முடியாம போயிடுது. இதனால தன்னோட பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் விட்டுட்டு லாகூர்ல போய் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க நூர்ஜஹான். இருந்தாலும் பெண்களை அடிமையாகவே பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண பெண் அரசியாகி இந்த நாட்டை ஒரு 15 வருடங்கள் அமைதியாக வழி நடத்தினார்கள் அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே பெருமையா இருக்கு.